வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். என்னுடைய போன வீடியோவில் நேர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நிறைய நேர்கள் எனக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கீங்க, உங்கள் விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு இந்த வீடியோவில் இடம்பெறும். போன வீடியோவை பார்த்து ரசித்து மகிழ்ந்து லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல், நேயர் விருப்பத்தில் முதல் பாடல் சென்னையிலேருந்து பானுமதி கிருஷ்ணமூர்த்தி, இந்த நேயரோட விருப்பத்தில் தான் இந்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வீணையில் பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அள்ளிக்கொள் என்று சொல்லும் பாவையோ அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இந்த பாட்டில் பாடல் வழக்கம் போல் நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனால் அந்த பாடல் காட்சி அமைப்பு இருக்குது தெரியுங்களா, அது இதே வினை படம்னாலே அது காஷ்மீரில் எடுக்கப்பட்டது தானே. அந்த காஷ்மீர் ஏரியில் எடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் அந்த ஏரியில் நிறைய கப்பலில் நிறைய பேர் இது மாதிரி பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சூழல், அந்த இமயமலை, அந்த அந்த இயற்கை சூழலில் அந்த ஒரு கப்பலில் இவங்க பாடிட்டு வருவாங்க. எம்ஜிஆர் அவர்களும் மஞ்சுளா அவர்களும் இந்த பாடல் காட்சியில் நடிச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு பாடல் தான் இந்த நேயர் கேட்டிருக்கிறாங்க. மலைமகள் மலருடை அணிந்தாள், வெள்ளி பனி விழ முழுவதும் நனைந்தாள், வருகென அவள் நம்மை அழைத்தாள், தன் மடிதனில் துயிலிடம் கொடுத்தாள். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் இது சென்னையிலேருந்து சாயிலக்ஷ்மி, இந்த நேயரோட விருப்பத்தில் இந்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இது பாலும் பழமும் படத்துலேருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படின்னு வரும். இந்த பாட்டில் எல்லா வரிகளுமே நல்லாயிருக்கும். இதில் மனைவி தான் பாடுவான். இது ஒரு கணவன் மனைவி பாடக்கூடிய பாடல். ஆரம்ப மியூசிக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கணவன் மனைவி 2 பேர் பாடுற மாதிரியான பாடல் இது. இதில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யார்? மனைவி. பெண்களுக்கே உண்டான அந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ அவர் சொல்கிறார பார்த்தீங்களா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசணும் அப்படின்னு. லேடிஸ் தான் அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. அதாவது நான் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்முடைய துணை சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இது பெண்களோட இயல்பு. அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. இந்த பாட்டில் எல்லா வரிகளுமே நல்லாயிருக்கும். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு வரி எதுன்னா, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. நிகழ்ச்சியின் மூன்றாவது பாடல் இது அண்ணா நகர்லேருந்து மாலினி தேவி, இந்த நேயர் கேட்டிருக்காங்க. இந்த நேயர் நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்டு நல்லா ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நேயர் இவங்களுடைய விருப்ப பாடல் எல்லாமே கூட நல்ல நல்ல பாடலாகவே இருக்கும். பாடல்களை ஊன்றி ஆழ கேட்குறவங்க இந்த நேயர்லாம். அந்த மாதிரி நேயர்களில் இவரும் ஒருத்தர். இவங்க கேட்ட பாடல் என்னன்னு கேட்டால், அரச கட்டளை படத்துலேருந்து என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. ஒரு குற்றம் இல்லாத மனிதன் அவன், கோயில் இல்லாத இறைவன் அப்படின்னு. இந்த பாட்டில் ஜெயலலிதாவும் அவங்களுடைய தோழியும் பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. அவங்க அந்த தோழி ஒரு துணை நடிகை. அவங்க ஜெயலலிதா அவங்க 2 பேர் தான். ஆனால் தோழி பாட மாட்டாங்க, கூட சீனில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு தோழியாக அவங்க இருப்பாங்க. படத்துலேயும் அப்படி தான். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். என்னென்னு கேட்டால், அவங்க ஒரு இடத்துலேருந்து தண்ணி அப்படியே கொட்டும், ஒரு குழாயிலேருந்து கொட்டுற மாதிரி கொட்டும்.
குழாய் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும், அதுலேருந்து கொட்டும். அந்த தண்ணியில் 2 பேரும் ஆட்டம் போடுவாங்க உட்காந்துக்கிட்டு. அப்படியே இந்த வெயில் நேரத்தில், வெயில் சுட்டெரிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தோன்னு பாருங்களேன், நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்து அதெல்லாம் அந்த தண்ணியில் அந்த ஆடணும் போல், ஆட்டம் போடணும் போல் நமக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபீல் தோணும். அந்த மாதிரியான ஒரு பாடல். இந்த மாதிரி வெயில் நேரத்துலலாம் இந்த மாதிரி மழை, இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி பாடல்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து உண்மையாகவே அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போன மாதிரியே நம்ம வந்து தோணும். இப்போது வருஷத்தில் ரெண்டு மாதம் மழை வெயில் அடிக்குது அப்படின்னா, ரெண்டு மாதம்லாம் நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ போக முடியுமா? இந்த மாதிரி தான் பார்த்து நம்ம வந்து மனசில் வந்து ஒரு ஃபீலிங் நம்ம கொண்டு வரணும். அந்த தண்ணியில் நம்மளும் ஆட்டம் போடுற மாதிரி அந்த மாதிரி சீன் இந்த பாட்டில் இருக்கும். அதுலேயும் இந்த பாட்டுலேயும் நிறைய வரிகள் இருக்குது. அதாவது நம்ம ரசிக்க தகுந்த வரிகள் நிறைய இருக்குது. இதில் வந்து கடைசி சீனில் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க. அவன் சோலையில் மலராய் சிரிப்பான், அந்தி மாலையில் நிலவாய் இருப்பான். அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி. நிகழ்ச்சியின் 4வது பாட்டு. இந்த பாட்டு எந்த நேயரோட விருப்பத்தில் இடம்பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெபெக்கா ஆமென் அப்படின்னு அவங்களுடைய இமெயில் பேர் தான் இருக்குது. அந்த நேயரோட பேரும் ஊரும் அவங்க பாடலோடையே குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதனால் அந்த பேரையே நான் சொல்லிடுறேன். இப்போ அவங்க கேட்ட பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பறக்கும் பாவை படத்துலேருந்து, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம், உறவெல்லாம் உள்ளாகும் அப்படின்லாம் அந்த பாட்டு இருக்கும். ஒரு சோகமான பாட்டு தான் அது. ஆனால் சோகத்துலேயும் வந்து சில நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது திரைப்பட பாடலை கேட்டால் நம்ம சந்தோஷம் ரெட்டிப்பாகும். அதே சமயத்தில் நம்ம ஒரு வருத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்கும்போது நம்ம மனதுக்கு ஒரு ஆறுதலையை தரக்கூடிய சக்தி இந்த திரைப்பட பாடல்களுக்கு உண்டு. அத்தகைய பாடலில் இதுவும் ஒன்று. இது பறக்கும் பாவை படத்துலேருந்து சரோஜா தேவி அவங்க வருத்தமாக பாடிக்கிட்டே வர ஒரு பாட்டு. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு வரி இருக்குது. அந்த வரி என்னென்னா, அழகை காட்டும் கண்ணாடி மனதை காட்டக்கூடாதோ, பழகும் போதே நன்மை தீமை பார்த்து சொல்லக்கூடாதோ, வாழ்த்தும் கையில் வாளுண்டு போற்றும் மொழியில் விஷமுண்டு. நேரில் இது வரைக்கும் நேர் விருப்பத்தில் 4 நேர்களோட விருப்ப பாடலை இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த பாடலாம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் பேரோடு இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த படம், அதெல்லாம் வந்து என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதே மாதிரி என்னுடைய கமெண்ட்டில் அந்த பாட்டு வந்து வரும். நீங்களும் ரசிக்கலாம், உங்கள் பேரோட ரசிக்கலாம். அந்த பாட்டுகளெல்லாம் உங்கள் பேரோட ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சி, இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் கேட்குறது தான், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அதே சமயத்தில் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் சொன்ன 4 பாட்டில் உங்களுக்கு பிடித்த வரிகள், உங்களுக்கு பிடித்த வரி, இல்லை நீங்கள் அதை ரசித்த கோணம், இதையெல்லாம் கூட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதை வந்து எல்லோரும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பாடல்களை ரசிப்போம். நீங்கள் எந்த விதத்தில் இந்த பாடல்களை ரசித்தீங்க, இதில் எந்த வரிகள் உங்கள் மனதை தொட்டது அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். ஓகேவா? நன்றி, வணக்கம்.